குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. திங்கட்கிழமை தினம் இன்றைய நாளுக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் சற்று குறையலாம். தெய்வீக செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும், தெய்வ நம்பிக்கை பெருகும். ஒவ்வொரு காரியத்தையும் அனுகூலமாக நடத்தி முடிப்பதில் அதிக ஆர்வம் ஏற்படலாம். உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். சமூக வேலைகளில் செல்வாக்கு மேம்படும். தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மனநிலையில் சில மாற்றங்கள் வரலாம். பெரியவர்களுடைய ஆசைக்குண்டான விதங்களில் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். அவர்களுடைய மனதை நீங்கள் குளிரப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய செயல்கள் யாவும் சிறப்பாக நடக்கும். கூடுமான வரையில் உங்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய நாளும் கூட. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதனால் முன்பின் எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். தைரியமாக ஒரு சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அலுவலக சம்பந்தமாக உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் நீங்கள் யார் என்பதை உணர்த்துவீர்கள். எல்லோருக்கும் எல்லா விஷயங்கள் அறிந்திருந்தாலும் கூட உங்களுக்கு என்று சில விஷயங்கள் தனிப்பட்டத்துவமாக இருக்கும். ஆகவே வெளியிடங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல பேரும் புகழுடன் இருப்பீர்கள். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த நாள். வேலையாட்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவதோடு வியாபாரத்திற்கு வளர்ச்சிக்குண்டான வேலைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். வாடிக்கையாளர்களுடைய விதம் நன்றாக இருக்கும். புதுமைகளை புகுத்துவீர்கள். அனுபவத்திற்கு குறைவே இருக்காது. ஆக உங்களுடைய அனுபவத்தை வைத்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் ஈடுபாடு இருக்கும். படிக்க வேண்டும் என்கிற அக்கறை ஆசை எழலாம். குலதெய்வ வழிபாடு செய்வது மிக நல்லது. இதுவரையில் செய்ய முடியாத சில பிரார்த்தனைகளை முடிப்பீர்கள். தொழில் விஷயமாக பங்குதாரர்களோடு உங்களுக்கு இணக்கம் ஏற்படலாம். அங்கீகாரம் பெறக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். நிறைய ஒரு வாடிக்கையாளர்களுக்கு நல்ல ஆதரவாகவும் இருப்பீர்கள். வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆக எண்ணிய பொருட்களை திறமையாக விற்று பார்ப்பீர்கள். பொருள் வரவு உங்களுக்கு ஒரு பக்கம் நன்றாக இருந்தாலும் செலவும் அது போலத்தான் இருக்க செய்யும். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆக ராசிக்குண்டான அமைப்பு படி அரசு அங்கீகாரம் சம்பந்தமான செயல்களில் தாமதங்கள் இருக்கும். நேர்மைக்கு உண்டான படி சில வேலைகள் சிறப்பாக நடக்கலாம். வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்தாலே போதும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்:
அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும், மன தெளிவு உண்டாகும், விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், தைரியமாக இருப்பீர்கள், பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும், விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் உண்டு, தெய்வ காரியங்களில் ஈடுபாடு இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ராசிக்கான கிரக நிலைகள் படி பார்க்கும் பொழுது, உயர் அதிகாரிகளிடத்தில் அளவோடு பேசுவது நல்லது. அதிகமான விஷயங்களை பகிர வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து பேசிவிடுங்கள். எதையும் எப்பொழுதுமே அதிக நேரம் கொண்டு போகாதீர்கள். மிக சுருக்கமாக பேசி வேலைக்குண்டான விஷயங்களை மட்டுமே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது அவசியம். குடும்ப உறுப்பினர்களால மனவருத்தங்கள் வரலாம். நீங்கள் பேசினாலும் மனவருத்தம் உண்டாகும், பேசவில்லை என்றாலும் மனவருத்தம் வரும். ஆக சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாழ்க்கை துணைவருடைய வழியில விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வரலாம். ஆக சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். முற்றிலுமாக கோப உணர்வை தவிர்ப்பது நலம். மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அதனை வெளிப்படுத்தாதீர்கள். ஆக அந்த நாளில் அமைதியாக இருப்பதே அவசியம். பேசக்கூடிய விஷயங்களிலும் எதிர்பார்ப்புகளை வைக்காதீர்கள். மிக ஒரு மெல்லிய நிலையில் நளினமாக நயனமாக பேசுவது அவசியம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் நயமாக அனுசரித்து கொண்டு செல்லும் பொழுது குடும்பத்தில் எந்த விவகாரங்களிலும் சிரமங்கள் ஏற்படாது. வியாபாரத்தினுடைய நிலையை பொறுத்து பார்க்கும் பொழுது வருமானத்திற்குண்டான விஷயங்களில் சற்று ஒரு இரக்கமான நிலை இருக்கும். பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற முயற்சிகள் பெரிய அளவில் இருந்தாலும் அந்த முயற்சிக்கேற்ற பலன் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அமைதியாக இருங்கள். வேலையாட்களிடத்தில் வீண் வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகளை எழுப்ப வேண்டாம். தவறுகளை செய்தாலும் இந்த நாளில் தட்டி கேட்பதால் உங்களுக்கு தான் அவப்பெயர் கிடைக்கும். ஆக மற்றவர்களுடைய விவகாரங்களில் அதிகம் தலையிடாமல் தவிர்ப்பது நல்லது. நடக்கக்கூடியவை நடக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அந்த நேரத்தில் விட்டு விடுங்கள். தானாக எல்லாமே சரியாகிவிடும். மாணவர்களுக்கு கல்வி விஷயத்தில் புரிதல் இருக்காது. படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அதனை செயல்படுத்துவது என்பது சற்று இழுபறியாகவே இருக்கும். கடன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். சீக்கிரமாக கடனில் இருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆக எதையும் மிக விறுவிறுப்பாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்ல ஆர்வமின்மை அதிகரிக்கலாம். ஒரு நாட்டம் என்பது இருக்காது. சலிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். வெறுப்புணர்வு கூட இருக்கும். ஆக என்னடா இது வாழ்க்கை என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆக எப்படி கிரகங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையும் மாற்றம் உண்டு. ஆக இதுவும் கடந்து போகும் என்கிற வார்த்தையை மட்டும் அடிக்கடி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத சில பயணங்கள் காரணமாக மாற்றங்கள் வரலாம். பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அருள் வேண்டி சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்லது. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். ராசிக்கான அமைப்பு படி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளாக இருக்கட்டும், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதாக இருக்கட்டும், இந்த ஒரு நேரத்தை சுக்கிர ஓரையாக வைத்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திக நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கலாம். தைரியமாக எதையும் முன்னெடுத்து செல்வீர்கள். பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் ஒரு சிறிய அளவிலேயே உங்களுடைய செயல்களையும் முதலீடுகளையும் வைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். பொறுமை, நிதானம் அவசியம். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களை ஒரு சில விஷயங்கள் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் வரலாம். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் காலதாமதமாக கூட இருக்கும். எண்ணத்தில் வேறுபாடான விஷயங்கள் வரலாம். கவனமாக இருங்கள். எல்லா நிலைகளிலும் நீங்கள் நல்ல விதமாக வருவதற்கு
வழிபாடு என்பது மிக மிக அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். கிரகத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். திங்கட்கிழமை தினம் கிரகங்களினுடைய அமைப்பு படி உங்களுடைய அதிகார பலம் அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லோருக்கும் நீங்களே அதிபதியாக இருப்பீர்கள். அதாவது உங்களை கேட்டு சில வேலைகள் செய்ய வேண்டிய நிலைக்கு குடும்பம் இருக்கும். ஆக பிள்ளைகளும் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவார்கள். எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள். நினைத்தால் மட்டும் போதாது, அந்த நினைப்பை நனவாக்கக்கூடிய விதங்கள்ல சில வேலைகள் இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கலாம். வியாபார ரீதியாகவும் சரி, அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுடைய உதவி என்பது இன்று அதிகரிக்கலாம். வாடிக்கையாளர்களை கவனிக்கக்கூடிய விதங்கள்ல வேலையாட்கள் மிக சிறப்பாக செயல்படுவார்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் சற்று உயரலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பொறுப்புணர்ந்து செயல்படுவீர்கள். அவர்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி ஆழ்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். அவர்களிடத்தில் அன்பு வெளிப்படலாம். ஆசையாக சில விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு மன திருப்தி அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை, தம்பதிகளிடையே புரிதல், இருவருக்குமான ஒரு அமைப்பு என்பது ஒருமித்ததாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். ஒரு சில கருத்துக்களை இருவருமே பரிமாறிக்கொள்வீர்கள். மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் சொல்லும் பொழுது சில பிரச்சனைகளுக்கு வழி கூட கிடைக்கலாம். அல்லது உங்களுடைய ஆய்வோ அல்லது ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களாக எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் துணைவர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அலுவலக வேலைகளில் நிர்வாக திறமைகள் வெளிப்படலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவதோடு மட்டுமல்ல, திங்கட்கிழமை அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய நீங்கள் தலைமை அதிகாரிகளால் வெகுவாக பாராட்டப்படுவீர்கள். ஒரு சிறிய விஷயத்தை பற்றி உங்களை அதிகம் பேசினாலும் அல்லது பாராட்டுகள் தெரிவித்தாலும் உங்களுடைய நிர்வாக திறமை என்பது வெளிப்படலாம். புகழ் நிறைந்ததாக இருக்கும். தைரியமாக பயணப்படுவீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் எல்லோரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். எதிலும் தன்னம்பிக்கையாக செயல்படக்கூடிய நாள். மாணவர்களுக்கு திடகாத்திரமான அமைப்பு உண்டு. கல்வி மீது ஆர்வம் உண்டாகும். நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்கிற ஒரு நிலையை வகுத்துக் கொள்வீர்கள். சோம்பல் நீங்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு உதவி செய்வதாலும் நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த நாளில் மாணவர்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அல்லது ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களோடு பணம் வாங்காமல் பகிர்வது என்பது நல்லது. தெய்வீக தன்மைகளில் நாட்டம் இருக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் வீட்டில் நடக்குங்க. திருமணத்திற்குண்டான சில விஷயங்கள் ஆவணி மாதத்தில் முகூர்த்தம் என்றால் அது தொடர்பாக செய்யக்கூடிய சில காரியங்களை செய்து கொண்டே வருவீர்கள். அமைதி நிறைந்த நாள். மன மகிழ்ச்சி இருக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் கிடைக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், வீடு மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய ஓரை உகந்தது. அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ஆதாயம் உண்டாகும். புகழ் நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். தெய்வீக தன்மை உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம்.
நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் இந்த நாள் தொடங்கக்கூடிய வேலைகள் யாவும் நல்ல விதமாக அமைய வேண்டுமென வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம், கடன் சம்பந்தமான இன்னல்கள், சில பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விதத்தில் வருமானம் பெருகும், ஆதாயம் உண்டாகும். பணத்தில் சிரமங்கள் என்பது இருக்காது. புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். கலை தொடர்பான செயல்களில் ஈடுபாடு இருக்கும். ஆக உங்களுடைய துணைவர் மூலமாக நன்மைகள் ஏற்படும். உறவினர்கள் வருகை அதிகரிக்கும். கனிவான பேச்சுக்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உத்தியோக வேலைகளில் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பேச்சுக்களால் மிக அழகாக வெளிப்படுத்தி காரியத்தை வெற்றி பெற செய்வீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டு பண்ணி தரும். கல்வி சம்பந்தமாக மாணவர்களுக்கு அதீத நம்பிக்கை ஏற்படுவதோடு புகழும் நிறைந்ததாக இருக்கும். ஆசிரியர்களிடையே உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் நட்புகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு வேலைகளையும் புரிந்து கொண்டு செயல்படுவதால், சில நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு செயல்படுவதால் உத்தியோக வேலைகளில் தலைமை அதிகாரிகளால் வெகுவாக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். எண்ணம் தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண்ணியதை துரிதமாக முடிப்பீர்கள். அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை தரலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் நிச்சயம் இருக்கும். ஆக வீட்டில் மன நிம்மதி அதிகரிக்கும். குழப்பங்கள் நீங்கும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற புரிதல் உண்டாகலாம். ஆக தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்கள். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். பிள்ளைகளுடைய வருங்கால வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வதோடு சில இடமாற்றத்தையும் விரும்புவீர்கள். குடும்பம் சார்பாக ஒரு இடங்களுக்கு போகக்கூடிய நிலையும் உண்டு. ஆக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது நல்லது. இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருமளவு உதவி செய்தாலே உங்களுடைய சங்கடங்கள் படிப்படியாக குறையும். அதே போல 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதில் மன அழுத்தங்கள் இல்லாமல் இருப்பதற்கு, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு இறை வழிபாடு செய்வதோடு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு சுப மாற்றத்தை உண்டு பண்ணித்தரும். முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாளும் கூட. ஆக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவகாரங்கள், சில வாக்குவாதங்கள் எல்லாமே மறையக்கூடிய அமைப்பு உண்டு. மேன்மை பெறுவீர்கள். தொழில் மாகட்டம் அல்லது வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். சக வியாபாரிகளிடையே ஒரு அனுகூலமான போக்கு இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இந்த நாளில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய நோக்கில் வாடிக்கையாளர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான வேலைகள் குரு பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி, உத்தியோகம் மட்டுமல்ல, பூமி சம்பந்தமான வேலைகளாக இருக்கட்டும், புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருப்பவர்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை தேர்ந்தெடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். மேன்மைக்கு வருவதற்கான வழி கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் நீங்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நுணுக்கங்களை அறிவீர்கள். மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். சிறப்பான செயல்களில் ஈடுபாடு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசிக்குண்டான கிரக அமைப்பின்படி திங்கட்கிழமை தினம் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். ஆனந்தமாக இருப்பீர்கள். மன நிறைவோடு இருப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் உண்டாக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் விளையக்கூடிய அமைப்பு உண்டு. தேக பலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
வேலை செய்யக்கூடிய இடத்துல புதுவிதமான சூழல் ஏற்படலாம். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அந்தஸ்தில் உயரக்கூடிய நிலையும், உங்கள் பேச்சுக்கு தனி மதிப்பு உண்டு. தைரியமாக செயல்படுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும், அந்யுன்யம் காணப்படலாம். வருமானத்தினுடைய நிலையை அதிகரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் மேம்படலாம். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய சுயரூபம் வெளிப்படும். ஆக யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். வெளிநட்புகள் ஆகட்டும் அல்லது பணி செய்யக்கூடிய இடங்கள் ஆகட்டும், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அக்கம் பக்கத்தினர், இப்படி யாரிடத்தில் நீங்கள் நெருங்கி பழகிறீர்களோ அவர்களுடைய நிலையை பூரணமாக உணர்ந்து கொள்வீர்கள். அதற்கேற்றபடி உங்களுடைய செயல்பாடுகளிலும் சில மாற்றங்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொதுவாக இதுநாள் வரையில் வழக்கிலிருந்து சிரமப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல புதிய முடிவுகள் வருவது, நல்ல தீர்ப்புகள் வருவது சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு இல்லாதவர்களுக்கு கூட வீடு கிடைப்பதற்கான ஒரு யோகம் உருவாக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பொதுவாக பாசம் நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. 5ஆம் பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணும். குல தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் நிச்சயம் கைமேல் பலன் உண்டு. இந்த ஆடி மாதத்தில் குல தெய்வத்திற்கு வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபட்டாலும் நன்மைகள் ஏற்படும். கூடுமான வரையில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த சில நெருக்கடிகள் நீங்கும். பண ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலகம் தொடர்பாக வேலையில் அதிக ஈடுபாடு இருக்கும். தொழில் விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களும் சரி, அல்லது வேலை நிமித்தமாக வாய்ப்புக்காக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கும் சரி, உன்னதமான பலன் உண்டு. தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தெய்வாம்சமாக செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில இழுபறிகள், பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் நீங்கும். பெரியவர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும். வியாபாரத்தில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன தடைகள் விலகும். எதிரிகள் இடத்திலிருந்து நீங்கள் விலகி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். ஒரு சிறிய அளவிலாவது இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூட நீங்குவதற்கான வழிவகை உண்டு. புத்தி கூர்மை அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதில் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த ஓரைகள் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: மேஷம், தனுசு, மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். நம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். ஊக்கம் ஆக்கம் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். ஆதரவு பெருகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நல்ல நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கிலேயே இருக்கும். கடனில் அவதிப்பட்டு வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு பணத்தினுடைய தன்மைகளை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட விலகி போவார்கள். நட்பு வட்டாரத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பெருமளவு கிடைக்கும், நடக்கும். மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். முன் யோசனை இல்லாமல் செயல்படுவதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் நன்மை தீமைகளை ஆராய வேண்டியது அவசியம். தாய் வழி உறவினர்களிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். அலுவலக பணி நிமித்தமாக உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சுதந்திரமாக செயல்படுவீர்கள். கட்டுப்பாடு என்பது இருக்காது.
மனதிற்கு பிடித்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஈடுபாடு உண்டாக்கும். போனஸ் மற்றும் உபரி பணம் கிடைப்பதில் உங்களுக்கு அதிக ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டுமல்ல, அதனால் வீட்டிற்கு தேவையான சில பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களையும் சில விவகாரங்களையும் வெளியிடத்தில் பகிர வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பற்றியோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பற்றியோ பிறரிடத்தில் வெளிப்படையாக பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொது இட விவகாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைகளில் உயர்வு உண்டாகும். கல்வி நிமித்தமாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தியும் செய்து கொள்வீர்கள். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் அனுகூலமான நாள். அதே போல விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மகசூல் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்திற்குண்டான நிலையில் கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய விதமாகத்தான் அமைகிறது. உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கலாம். குடிக்கக்கூடிய தண்ணீரையும் நீங்கள் சுத்தமாக அது நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீரை அருந்துவது அவசியம். வெளியிடங்களில் இருக்கக்கூடிய சில உணவுகளையும் துரிதமாக சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு பாவகத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம். இயலாதவர்களுக்கு இந்த நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். ராசிக்குண்டான அமைப்பு படி எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதில் விவேகமாக இருக்க வேண்டும். அனுசரணையான போக்கோடு இருப்பது. எதிலும் வேகமாக சில முடிவுகளை எடுக்காதீர்கள். பொருள் தொடர்பாக இருக்கட்டும், பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், முதலீடு சார்ந்த வேலைகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் என்றாலும் கூட பொறுமையாகத்தான் சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சில சங்கடங்கள் நீங்கும். ஆக பிறருடைய பேச்சை கேட்டு அப்படியே செய்யாமல் உங்கள் மனதில் வரக்கூடிய சில உணர்வுகளை பொறுத்தும் சில செயல்கள் செய்யலாம். ராசியினுடைய அமைப்புப்படி தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில சஞ்சலத்தை உண்டு பண்ணலாம். நம்பி கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தி விடலாம். ஆக பணம் பொருளாதார விஷயங்களில் அதிகமாக பிறரை நம்பி முதலீடு செய்யாதீர்கள். தேவையில்லாத ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டி இருக்கலாம். அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவத்தை கொண்டு நீங்கள் விரிவுபடுத்தி சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமாக நல்ல விஷயங்களை பற்றி பேசுவது நல்ல முடிவை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான செயல் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு பெருக்கும். நன்மைகள் உதயமாக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். மிகச்சிறந்த அமைப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதரவு பெருக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ராசி அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட விலகி போகக்கூடிய நிலையும், தேவையில்லாமல் உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்தவர்கள் கூட காணாமல் போகலாம். உங்களுடைய நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்திற்கும் யாரும் எவராலும் உங்கள் எதிரில் நிற்க முடியாது. தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சில மனநிலையில் மாற்றங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு.
கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும். பண ரீதியாகவோ அல்லது உடல் உழைப்போ, வியாபாரமாகட்டும், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஆலோசனைகள், ஆதரவு பெருகும். அக்கம் பக்கம் வீட்டார்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலையில் உயர்வு ஏற்படும். படிப்பினுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவீர்கள். பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். பெரிய நிலையில் உங்களுடைய செயல்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி உயர்வான நிலையை நீங்கள் அடைவீர்கள். வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பத்திரப்பதிவு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் சாதகமான சூழல் உண்டு. ராசிக்குண்டான கிரக அமைப்பின்படி துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தை நீங்கள் மிக நேர்த்தியாக வழிநடத்தி செல்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற நுணுக்கங்களை உணர்வீர்கள். ஆக ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அல்லது சரிவர நீங்கள் செய்யாத ஒரு நிலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மாற்றி மிக புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள். வருமானத்தை இரட்டிப்பாக்குவதில் அதிக ஈடுபாடு உண்டு. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்களில் இருந்த சில விஷயங்களை மாற்றி அமைப்பீர்கள். வருமானத்தை ஈட்டக்கூடிய விதங்களில் மற்ற நபர்களோடு உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும். ராசினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மைகளாகவே அமைகிறது. தெய்வ அனுகிரகத்தோடு சில வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தொழில் உணர்வு என்பது அதிகரிக்கலாம். எதையும் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே செல்வீர்கள். திட்டமிட காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். வருமானத்தினுடைய நிலைப்படி வீட்டிற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு இருந்த சில இடர்பாடுகள் நீங்கும். எழுத்துத்துறை சார்ந்த வேலைகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவதோடு அங்கீகாரமும் கிடைக்கும். வேலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுகம் நிறைந்த நாள், சுகப்படுவீர்கள். ஆக இந்த நாளில் தெய்வ வழிபாடு முறைகள் மற்றும் திருப்பணிகள் சார்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். உங்களுடைய நேர்மைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு மிக பெரிதாகவே இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். சொத்து மற்றும் அரசு சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. கல்வி சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் பிறக்கலாம். வேறுபாடான விஷயங்கள் மறையும். நல்லிணக்கம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். நம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்மையை வெல்லும். வாய்ப்புகள் அதிகரிக்கும். திட்டமிடல் கைகூடி வரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இது நாள் வரையில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறையும். பொருளாதார நிலையில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளில் ஈடுபாடு காட்ட வேண்டும். வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். சந்திர பகவானை வணங்குவது மிக சிறப்பு. ஆக சந்திர பகவானை வணங்குவதும் சிவபெருமானை வணங்குவதும் நல்லது. திங்கட்கிழமை தினத்தில் ஆலயங்களில் பால் அபிஷேகம், பசும்பால் கொண்டு பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட புண்ணிய பலன்களை நீங்கள் பெற முடியும். விளையாட்டான சில பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறைவாக பேச வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயங்களை பற்றி தலையிட வேண்டாம். அதே போல உங்களிடம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களையும் பகிராதீர்கள். உங்களை பற்றிய விவகாரங்கள் பிறருக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். எப்பொழுதும் உயர்வாக இருப்பது போன்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்பாராத வகையில் பண வரவு, தன வரவு அதிகரிக்கும். சிரமங்கள் பற்றிய எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மீதாக இருந்த சில ஆர்வம் அதிகரிக்கலாம்.
மந்தமாக இருந்தவர்கள் கூட சுறுசுறுப்பு அடைவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடிய நிலையும் உருவாகலாம். தொழில் விஷயமாக எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றங்கள் வரலாம். உழைப்புக்கு தகுந்தபடி உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வெளியிடங்களில் நட்பு வட்டாரத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். உடல் சம்பந்தம் ஆன விஷயங்களில் எப்பொழுதுமே அக்கறையுடன் இருப்பீர்கள். ஆதரவு மேம்படும். வியாபார வேலைகளில் வரவுகள் அதிகரிக்கும். அறிமுகம் நிறைந்த நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த இழுபறிகள் நீங்கும். வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். பங்குதாரர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன மகிழ்வை தரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மிதமிஞ்சி ஆர்வம் இருக்கும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, இதுநாள் வரையில் நீங்கள் எதிர்பார்த்த சில சுப செய்திகள் கிடைக்கலாம். வருமானத்தை ஈட்டுவதில் அதிக ஆர்வம் இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பிள்ளைகளுக்குண்டான படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாகும். ராசிக்குண்டான அமைப்பு படி பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் வரலாம். ராசிக்குண்டான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்ப்பு கைகூடும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். வருமானத்தை சேமிக்கக்கூடிய விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். முதலீடு எண்ணங்கள் கைகூடி வரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பிலேயே பார்க்கும் பொழுது, இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது, பழைய சிந்தனைகள், குடும்பம் சார்பாக நடந்த சில விஷயங்கள், இது தொடர்பாக சோர்வு அதிகரிக்கலாம். ஒரு விதமான சிந்தனைகள் போக்காகவே இருப்பீர்கள். நடந்ததை பற்றியே நினைத்து கொண்டிருப்பீர்கள். பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது தேவையற்ற வீண் விவாதங்கள், வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். மனநிலையில் மாற்றம் வர வேண்டும். பேச்சுக்கள் மூலமாக கனிவு வேண்டும். வேலை செய்யக்கூடிய ஆட்களிடத்தில் பரிவாக பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு பொறுமை, நிதானம் வேண்டும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பற்றிய விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை அறிந்து செயல்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் மற்றும் சில கால நேரத்திற்குண்டான படி அமைத்துக் கொள்ளுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். கேலி, கிண்டல் மற்றும் தேவையில்லாமல் யாரையும் பற்றி விளையாட்டாக கூட பேசக்கூடாது. மற்றவர்களுடைய உணர்வுகள் புண்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு சில விஷயங்களில் அனுபவங்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு காணப்படாது. அந்த விஷயத்தை குறிவைத்து நீங்கள் அவர்களை தேவையில்லாமல் எந்த விவகாரங்களிலும் சிக்க வைக்காதீர்கள். எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக சேமிப்புகள் குறையலாம். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும். வெளியூர் சம்பந்தமான வேலைகளால் புதிய அனுபவங்கள் இருக்கலாம். கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். போட்டிகள் நிறைந்த நாள். கிரக அமைப்பின்படி இந்த நாள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த சில பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு காலதாமதமாகலாம். பிள்ளைகளுடைய கல்விக்கு உண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக செயல்பட்டால் நல்லது. போட்டிகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம்.
பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வான நாள், சுறுசுறுப்பு என்பது காணப்படாது, மந்தத்தன்மையாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும், பொறுமை அவசியம், துரிதமாக முடிவுகள் எடுக்காதீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கைகூடும், உங்களை சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், அதுவரையில் பொறுமை தேவை. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவகிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக வேண்டி பிரார்த்திக்கிறோம். வியாபார வேலைகளில் போட்டிகள் அதிகரிக்கலாம். சற்று உங்களுடைய நண்பர்களுக்கிடையே சில போட்டிகள், பொறாமைகள் இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட சற்று கவனமாக செய்ய வேண்டும். தடைகள் மூலமாக புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். கூடுமான வரையில் குடும்ப விவகாரங்களை பற்றிய விஷயங்களை வெளியிடங்களில் பேசாதீர்கள். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும். புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும். ஏற்ற தாழ்வுகள் நீங்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மையால் ஒருவிதமான குழப்பங்கள் வரலாம். ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அது மட்டுமல்ல, தொழில் விஷயமாகவும் சரியாக திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபட வேண்டும். புதிய நபர்களுடைய ஆதரவின் மூலமாகவோ அல்லது பேசக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம். ஆணவம், கண்மம், மாயை என்பார்கள். மும்மலங்கள் நீங்குவதற்கு வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டால் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக்கும். தீமைகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். புதுவிதமான பயணங்களின் மூலம் அனுபவங்கள் உண்டாக்கலாம். தெய்வ அருட்கடாட்சம் உண்டு. நினைத்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். கல்வி சம்பந்தமாக, மேற்படிப்பு தொடர்பாக மற்றும் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணும். குறித்த வேலைகள் எல்லாவற்றையுமே செய்வதால் உபரி வருமானம் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய சில வார்த்தைகள் நல்ல ஆலோசனைகளை பெற்றுத்தரும். பொதுவாக பார்க்கும் பொழுது அமைதி நிறைந்த நாள். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டுமே உங்களிடமிருந்து பதில் வெளிப்படலாம். ஆக மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமையான குணமும் நிதானமான பேச்சுக்கள் தான் இந்த நாளுக்கான வேலைகளை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் உண்டாகும். நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றம் பிறக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். நம்பிக்கையாக செயல்படுவது நல்லது. போதுமான வரையில் குழப்பங்களை தவிர்ப்பதற்கு தியான முறைகளை மேற்கொள்ளுங்கள். நன்மைகள் உண்டாக்கும். அவிட்டம் நட்சத்திரம் முயற்சிகள் கைகூடும். 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய விதமாக அமைய வேண்டியது நல்லது. பொறுமையும் நிதானமாக இருந்தால்தான் இந்த நாளுக்கான வேலைகளை உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். ராசிக்கான அமைப்பு படி அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாள். தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி திங்கட்கிழமை தினத்தில் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த வேலைகள் நடக்கும்.
பெரியவர்களுடைய நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாகவே அமைகிறது. உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்தியோக ரீதியாக உதவிகள் கிடைக்கும். கௌரவ பதவிகள் வந்து சேரும். பதவி உயர்வோடு வருமானமும் இரட்டிப்பாகலாம். மேல்நிலை அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சீரான போக்கிலேயே இருக்கும். எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்வதால் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியினை காப்பாற்றுவீர்கள். பழைய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். வீட்டினை பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். உள்கட்டமைப்பை மாற்றக்கூடிய நிலை உண்டு. வியாபாரம் சம்பந்தமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய கடையை விஸ்தரிப்பு செய்வீர்கள். பொருட்களினுடைய கொள்முதல் நிலை உயரும். ஆதரவு பெறும் விதமாக மற்ற வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். தொழில் விஷயங்களில் கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கும். வாக்குவாதங்கள் அகலும். உயர்நிலை கல்வியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. துரிதமாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு பந்தயங்கள் மற்றும் போட்டி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான நிலை உண்டு. மூத்த சகோதரர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வீடு வண்டி வாகனம் சார்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டு. விருத்தி நிறைந்த நாள். கணவன் மனைவி கிடைக்க புரிதல் இருக்கும். குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். ஆனந்தம் பெருக்கும். சுப செய்திகள் கிடைக்கும். வீடு இடம் மனை நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரலாம். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என நம்பக்கூடியவர்கள் நீங்கள். வர்த்தகம் சம்பந்தமான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்காலத்திற்காக சேமிப்பை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும். வங்கி கணக்கினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுவதோடு நல்ல சுப காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உறவினர்களுடைய வருகை இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களை உற்சாகத்தில் வைத்துக் கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பாக சில விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகள் செய்தால் மிக மிக நல்லது. கல்வி தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், சிம்மம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவி கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூடலாம். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். அபிவிருத்தி உண்டாக்கும். தொழிலில் மேன்மை பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். ஆதரவு பெருகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்துவே நமக. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தலைமை அதிகாரிகளால் வெகுவாக பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய வேலைகளை புதிய யுக்திகளோடு கையாளுவீர்கள். பதவி உயர்வின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். இரட்டிப்பாகும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். திங்கட்கிழமை தினம் அரசு வேலைகள் தொடர்பாக ஆதாயம் ஏற்படும். கணினி சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். புதிய பொருட்களை கையாளுவதில் அதிக ஆர்வம் ஏற்படலாம். வாகனம் சம்பந்தமான பழுதுகளை நீக்கி சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். சீர்படுத்தக்கூடிய நிலையும். வாகனம் சம்பந்தமான விஷயங்களை மாற்றி புதுவிதமான முன்னேற்றத்தோடு செயல்படுவீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய நிலையும் உண்டு. குடும்ப நபர்களிடத்தில் ஆதரவு பிறக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். வியாபார ரீதியாக புதிய விஷயங்களை கொண்டு வருவதால் விற்பனை அமோகமாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். க்ஷேம லாபத்தோடு வருமானமும் அதிகரிக்கலாம்.
நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். புதிதொரு வீடு கட்டுமான பணி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். புதிய யுக்திகளை கையாள்வதால் வீட்டினுடைய அமைப்பானது மிக சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் சில அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்கும். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மறைமுகமாக சில எதிர்ப்புகளை நீக்கி வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். வீட்டினுடைய நிலை சீராக்கும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உத்தியோக ரீதியாக பெரியவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகுவதால் வேலையில் இருந்த சில மனக்குழப்பங்கள் நீங்கும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிப்பதாலும் வருமானம் பெருக்கும். மனக்குழப்பங்கள் விலகக்கூடிய நாள். எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள். அடகு வைத்த பொருட்களை மீட்டு விடுவீர்கள். ஆக இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களுக்கு மிக நல்லது. அது மட்டுமல்ல, பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் உண்டாக்கும். எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்தபடி சில செயல்கள் சாதகமற்றதாகவே இருக்கும். கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாள். சூக்ஷ்மங்களை அறிவீர்கள். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். சொந்தமாக வீடு, மனை, இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.